ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பானு சமி கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பாவக்காய் குழம்பு எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க. இந்த குழம்பு நீங்க சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் கூட கசப்பு இருக்காதுங்க. ரொம்ப ருசியா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இதோட இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதையும் மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம புளிய ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு புளிய சுடு தண்ணீலயோ இல்ல நார்மல் தண்ணீல போட்டு ஊற வச்சுருங்க. 10 நிமிஷம் அது நல்லா ஊறட்டும். நான் இங்க 200 கிராம் பாவக்காய் எடுத்திருக்கேங்க. பாவக்காவ இந்த மாரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கோங்க. அது உள்ள இருக்கிற விதைய எடுத்துடுங்க. விதை இருந்ததுன்னா கொஞ்சம் கசப்பா இருக்கும். உள்ள இருக்கிற விதைய எடுத்து நல்லா கழுவி ஒரு பக்கமா வச்சுக்கோங்க. நாம இந்த பாவக்காய வறுத்து தாங்க சேர்க்க போறோம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நம்ம எடுத்து வச்சிருந்த பாவக்காய சேர்த்துட்டு, மீடியம் ஃப்ளேம்ல இத நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாரி நம்ம வறுத்து செய்றதுனால நமக்கு கசப்பு இருக்காதுங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இத வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நீங்க வறுத்துக்கோங்க. இத நீங்க டீப் ஃப்ரை கூட பண்ணலாங்க. ஆனா எண்ணெய் அதிகமா நம்ம சேர்க்க வேண்டாம். அதனால நான் இந்த மாரி பேனோ இல்ல தவால சேர்த்து நீங்க வறுத்தாலே போதும். பாருங்க இந்த அளவுக்கு வறுத்து ஒரு பக்கமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். கொஞ்சமா வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 10லருந்து 12 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. நெறைய பூண்டு சேர்த்து செய்யும்போது குழம்பு ரொம்ப ருசியா இருக்குங்க. பூண்ட நல்லா வறுத்துக்கோங்க. பூண்டு நல்லா செவந்து வரட்டுங்க. இதுல தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப நம்ம இதுல 2 மீடியம் சைஸ் வெங்காயத்த நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லயே வச்சு இத நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறம் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். பாருங்க இந்த அளவுக்கு பொன்னிறமா வதக்குனா போதுங்க. நாம இங்க தக்காளிய வந்து அரைச்சு தாங்க சேர்க்க போறோம். அப்பதான் குழம்பும் நமக்கு திக்கா கிடைக்கும். 2 மீடியம் சைஸ் தக்காளிய அரைச்சு இதுல சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளிய மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அதோடைய எண்ணெய் எல்லாமே சைடுல பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளியே நீங்க பொடிசா நறுக்கி கூட சேர்த்துக்கலாங்க. ஆனா அரைச்சு செய்யும்போது நமக்கு குழம்பு கொஞ்சம் திக்கா கிடைக்கும். பாருங்க இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்ப நாம இதுல மிளகாய் பொடிய சேர்த்துக்கலாம். நான் இங்க குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேங்க. 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் பொடி இல்ல அப்படின்னா 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இத மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப நம்ம இதுல கரைச்சு வச்ச புளி தண்ணிய சேர்த்துக்கலாம். புளி தண்ணிய சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இப்ப நீங்க சேர்த்துக்கோங்க. நீங்க வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம வீட்ல அரைப்போம் பார்த்தீங்களா, அந்த மிளகாய் பொடி கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணிய சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டுங்க. அதோடைய பச்சை வாசனைலாம் போட்டும். பாருங்க இந்த மாரி கொதிச்சு வரும்போது, இப்ப நாம வதக்கி வச்சிருந்த பாவக்காய இதுல சேர்த்துக்கோங்க. பாவக்காய சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இத நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப நாம இதுல பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் சேர்த்து செய்யும்போது குழம்புல ஒரு வத்த குழம்பு டேஸ்ட்ல வரும். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நீங்க கட்டி பெருங்காயம் சேர்க்கிறீங்க அப்படின்னா, கடுகு தாளிக்கும் போதே கட்டி பெருங்காயத்த சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இத நல்லா கலந்து விட்டு மூடிய போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, அழகா எண்ணெய் மேல மிதந்து வந்திருக்கு. நமக்கு பாவக்காயும் நல்லா வெந்துடுச்சுங்க. நான் இங்க 2 பத்த தேங்காவ நல்லா மையா அரைச்சு சேர்த்திருக்கேங்க. தேங்காய் துருவலுங்க. தேங்காய் பத்த யூஸ் பண்றீங்க அப்படின்னா 2லருந்து 3 பத்த அளவுக்கு தேங்காய் பத்தைய நல்லா மையா அரைச்சு இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது அப்படியே ஹை ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம்.
இப்ப பார்த்தீங்கன்னா, குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப கேஸ் ஃப்ளேம லோல மாத்திட்டு, ஒரு மூடிய போட்டு 5 நிமிஷம் இத லோ ஃப்ளேம்லயே வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்ப நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க எண்ணெய் அழகா மிதந்து வந்திருக்கு. இப்ப நாம இதுல கடைசியா நறுக்குன கொத்தமல்லி தழைகளும், சர்க்கரையும் சேர்த்துக்கலாங்க. ஏன் நம்ம சர்க்கரை சேர்க்கிறோம் அப்டின்னா, பாவக்காய் கொஞ்சம் கசப்பா இருக்குங்க. சர்க்கரை கொஞ்சம் வந்து பேலன்ஸ் பண்ணும் நமக்கு. நாட்டு சர்க்கரை இருந்ததுன்னா, நீங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை இல்லன்னா, நார்மல் சர்க்கரை 1/2 டீஸ்பூன் சேர்த்தாலே போதும். சேர்த்துட்டு இத நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க. நமக்கு சூப்பரான பாவக்காய் குழம்பு ரெடி ஆயாச்சு. இது குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ஏன்னா, என் பொண்ணுக்கு இது பிடிச்சிருந்தது. அவ கசப்பு எதுவுமே இல்லன்னு சொன்னா. ஸோ, உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நம்புறேன். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.